Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு டென்ஸ்டார் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 4 வடிவியல். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம், உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்துக்கு வரைபட நடுக்கோடு தரப்பட்டால் முக்கோணம் வரைதல். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் வரைதல்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸும் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் எப்படி இந்த முக்கோணம் வரையணும், அதாவது இந்த அடிப்பக்கம், உச்சிக்கோணம், அடிப்பக்கம் வரைய கொடுத்தா எப்படி வரையணும்னு சொல்லி பார்க்கலாம். அடிப்பக்கம், உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரைபட கோடு தரப்பட்ட முக்கோணம் வரைதல். ஸோ இது பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள். PQ = 8 சென்டிமீட்டர், R 60 டிகிரி உச்சி, ஆர்லேருந்து PQ வரைபட நடுக்கோட்டின் நீளம் RG 5.8 சென்டிமீட்டர் என இருக்குமாறு முக்கோணம் PQR வரைக. ஆறிலிருந்து PQக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. ஸோ அடிப்பக்கம் வந்து PQ கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர், உச்சிக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா R 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கத்திற்கும் வரையப்பட்ட நடுக்கோட்டு தரப்பட்டால், ஸோ நடுக்கோடுன்னு நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது RGன்னு சொல்லிட்டு அது வந்து 5.8 சென்டிமீட்டர். ஸோ இந்த 3 டேட்டாஸ் கொடுத்தா எப்படி நம்ம முக்கோணம் வரையணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீர்வு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் உதவி படம் வரைஞ்சுக்கணும். அதாவது அவங்க சொன்ன மாதிரி PQங்கிற அடிப்பக்கம் இருக்கு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டு, ஆறுங்கிற ஆங்கிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் சிம்பிளாக போட்டு அவங்க கொடுத்துருக்கிற PQ போட்டுங்கிற 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு, அதே மாதிரி சென்டர் லைன் அவங்க கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5.8 சென்டிமீட்டர், இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. அந்த மாதிரி பென்சில் போட்டு ஒரு உதவி படம், அதாவது இது ரெஃபரன்ஸ் டயக்ராம் மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற PQ பாயிண்ட் வந்துருச்சு, ஆறுங்கிற 60 டிகிரி வந்துருச்சு, ஸோ RG லென்த் வந்துருச்சு. ஸோ இதை உதவி படம். இந்த மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் ஒரு ட்ரையாங்கிளை. வரைமுறை. படி 1. PQ 8 சென்டிமீட்டர் கோடு துண்டு வரைக. அதாவது ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா P-ல-இருந்து Qங்கிற ஒரு பாயிண்ட், அதாவது P-ங்கிற பாயிண்ட்ல 0 ஸ்டார்ட் பண்ணி 8ங்கிற பாயிண்ட்ல Qல முடிச்சு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்கேல்ல வந்து ஒரு லைன் போட்டுங்க. செகண்ட் ஸ்டெப். புள்ளி P வழியே QPE 60 டிகிரி இருக்கும்படி PE வரைக. அதாவது பாத்தீங்கன்னா ஸோ இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் PQங்கிற லைன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி இந்த லைன் எப்படின்னா, அதாவது பாய்மன் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன், அதாவது Pங்கிற பாயிண்ட்ல சென்டர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 60 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் வைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாய்மன் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு Pங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டு 60 டிகிரிக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா, பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா PE. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க PQ, அதாவது QPE. ஸோ QPEனா Pங்கிற பாயிண்ட் சென்டரா வச்சுட்டு பாய்மன் 60 டிகிரியில் வச்சு ஒரு லைன் வரையணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா PE. ஸோ இப்போ நம்ம வந்து PE வரைஞ்சிட்டோம். படி 3. புள்ளி P வழியே EPF 90 டிகிரி. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? ஸோ இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு பாய்மனின் இந்த டைரக்ஷன்ல வச்சுட்டு 90 டிகிரிக்கு இங்க ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட் வச்சு அதுக்கு ஒரு லைன் எக்ஸ்டர்ன் லைன் போட்டீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்டர்ன் லைன் போட்டீங்கன்னா Fன்னு வந்திருக்கு பாத்தீங்களா, அதாவது PF. அதாவது இந்த EPFக்கு 90 டிகிரி, அதாவது பாத்தீங்கன்னா இந்த EPF இந்த பாயிண்ட் 90 டிகிரில வந்து ஒரு லைன் போட்டு வச்சுங்க. ஸோ இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப். படி 4. PQக்கு வரைபடும் மைய குத்துக்கோடு PFஐ Oயிலும் PQஐ Gயிலும் சந்திக்கிறது. அதாவது PQக்கு குத்துக்கோடு வரும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த குத்துக்கோடு எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த PQங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கு மேல, அதாவது இந்த P 8 சென்டிமீட்டர்னா PQனா ஆஃப் 4 சென்டிமீட்டருக்கு மேல என்ன ஒரு 6 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துங்க. ஸோ காம்பஸ் எடுத்து Pங்கிற பாயிண்ட்ல காம்பஸை வச்சுட்டு ஒரு 6 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணிங்க. அதாவது ஸ்கேல்ல 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி எடுத்துங்க. ஸோ அதை Pங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டு இங்க ஒரு ஆர்க்கு, அதே பாயிண்ட்ல வச்சுட்டு டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்ல இங்க ஒரு ஆர்க்கு. ஓகேவா? சேம் டைமென்ஷன்ல அது Qங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டு இங்க ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஆர்க்கு. அப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த ஆர்க்கு ஒரு பாயிண்ட்டும் இந்த ஆர்க்கு ஒரு பாயிண்ட்டும் வரும். அந்த 2 பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மையக்குத்துக்கோடு வரும். ஸோ அப்படிதான் இந்த மாதிரி ஒரு லைனுக்கு மையக்குத்துக்கோடு அப்படிதான் போடணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க PQக்கு வரைபடும் மையக்குத்துக்கோடு PFI,
அதாவது அந்த மையக்குத்து கூட வந்துருக்காங்க பார்த்தீங்களா, பிளாக் லைன் இருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்ங்கிற லைனை ஓங்கிற பாயிண்ட்லையும் பிக்யூங்கிற லைனை ஜிங்கிற பாயிண்ட்லையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதான் வந்து 4th ஸ்டெப்பு. 5th ஸ்டெப்பு ஓவை மையமாகும். ஸோ இந்த கல்லூரி இன்டர்செக்ஷனான ஓங்கிற பாயிண்ட் மையமாகவும் ஓபிஏ ஆரமாகும். ஒரு சர்க்கிள் வரையணும்னா நமக்கு ரேடியஸ் வேணும். ஸோ அதாவது பிஏ ஆரமான்னு சொல்றாங்க. ஸோ ஓங்கிற பாயிண்ட்ல காம்பஸ் வச்சுட்டு பிஏ ஆரமா கன்சிடர் பண்ணி ஒரு வட்டம் வரையணும். அதாவது இந்த இடத்துல வச்சு டுவோர்ட்ஸ் இப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேடியில் இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துருப்போம். அதை பார்த்துருந்தீங்கன்னா இதில் நான் சொல்ற ஒரு ஸ்டெப் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்திருக்கு, படி 6. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூ லைன் போட்டிருந்தோம், இந்த லைன் பி லைன் போட்டிருந்தோம், இந்த பிஎஃப் லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம், ஸோ இந்த மையக்குத்து கூட போட்டிருந்தோம், இந்த சர்க்கிள் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியிலிருந்து 5.8 சென்டிமீட்டர் ஆழமுள்ள வில்களை வட்டத்தில் வெட்டுமாறு வரைய. ஏன் ஜியில் இருந்தனா நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்தாங்க நடுக்கோட்டின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 சென்டிமீட்டர் சொல்லிட்டு, நம்ம இங்க ஜிங்கிற பாயிண்ட் நடுக்கூட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது வந்து 5.8 சென்டிமீட்டர் எடுத்து வில்களை வரைக, அவை வெட்டும் புள்ளியில RSN போடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 வில் வரையணும், இந்த மாதிரி ஆர்க் வெட்டணும். ஸோ இந்த இடத்துல இருந்து 2 வோட்ஸ் இங்க ஒரு ஆர்க்கும், இந்த இடத்துல இருந்து 2 வோட்ஸ் இங்க ஒரு ஆர்க்கும், 2 ஆர்க். ஸோ அதாவது ஆர்க் பேர் RSன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். இது எப்படின்னா நமக்கு வந்து 5.8 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். படி 7 பிஆர் மற்றும் ஆர்கியூ இணைக்கும். அதாவது என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ இந்த லைனும் வந்து பார்த்தீங்கன்னா வரைகிறாங்க. ஸோ நீங்க ஸ்கேல் எடுத்து இந்த பாயிண்ட் ஆர்ங்கிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணீங்க. அப்படி ஜாயின் பண்ணா பிக்யூஆர் தேவையான முக்கோணம் ஆகும். ஸோ அப்போ இந்த பிக்யூஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான முக்கோணம் கண்டுபிடிச்சிட்டோம், வரைஞ்சிட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான முக்கோணம் வரைஞ்சிட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்க்கு, அதாவது இந்த பிக்யூஆரை இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கனெக்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கோணத்தையும் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 2 முக்கோணமும் ஃபார்ம் ஆகும். கொஸ்டின் இன்னொன்று கேட்டிருந்தாங்க, குத்துக்கோட்டின் நீளம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். படி 8 ஆர்லேருந்து எல்கியூக்கு செங்குத்து கோடு RN வரைக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு லைன் இந்த மாதிரி பீக்கிங் லைன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு செங்குத்து கோடு இது எப்படி போடணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பாயிண்ட்க்கு எப்படி செங்குத்து கோடு போக்கணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆறுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து டுவோர்ட்ஸ் நம்ம எங்க செங்குத்து கோடு போடணுமோ, அதாவது இந்த இடத்துல நம்ம செங்குத்து கோடு போடணும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எல்கியூ செங்குத்து கோடுன்னு கேட்டதுனால எல்கியூங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பிக்யூ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதை எல்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்கியூ இந்த லைன். ஸோ ரொம்ப தூரமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, பிக்யூ லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லுங்கிறத வச்சுக்கங்க. ஸோ இப்போ இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு காம்பஸ் எடுத்துங்க. காம்பஸ் எடுத்துட்டு இந்த லைனுக்கு கீழே டுவோர்ட்ஸ்ல, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்கியூங்கிற லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனுக்கு கீழே டுவோர்ட்ஸ்ல வர மாதிரி காம்பஸ்ல ஒரு பாயிண்ட்ல நீங்களா ஒன்று பாயிண்ட் வச்சுங்க கீழே வர மாதிரி. ஸோ அதுல இருந்து டுவோர்ட்ஸ் இப்படி ஒரு ஆர்ச்சும் இப்படி ஒரு ஆர்ச்சும் கட் பண்ணீங்கன்னா இங்க ப்ளூ கலர்ல கட் பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு கட்டு இங்க ஒரு கட்டும். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட்லயும் இங்க ஒரு பாயிண்ட்லயும் எல்கியூங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா டச் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து பைக்கு போது இப்படிதான், அதாவது அந்த லைனுக்கு கீழே, ஸோ இந்த பீக்கும் லைனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு ஆர்க் மாதிரி வெட்டணும். ஸோ வெட்டினதுக்கு அப்புறம் அதே டைமென்ஷன் எடுத்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்கிருந்து இங்க ஒரு ஆர்க்கு, சேம் டைமென்ஷன்ல இங்க ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு ஆர்க்கு வெயிட் பண்ணி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா RN சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஜாயின் அதுதான் அதோட குத்துக்கோடு. ஸோ எல்கியூ எம்ஐல் சந்திக்கிறது. ஸோ இந்த எல்கியூங்கிற லைனை எம்ங்கிற பாயிண்ட்ல சந்திக்கிறது. ஓகேவா? ஸோ அது 90 டிகிரினால லைன் இந்த சிம்பிள் போட்டு 90 டிகிரி பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இந்த லென்த்தை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ல இருந்து எம் வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர் வரும். நீங்க கரெக்டா இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா அந்த 3.8 சென்டிமீட்டர் வரும். ஸோ ஒரு வாட்டி இதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு மைக்குத்து கோடு போடுறீங்கன்னா கீழே இருக்கிற ரெஃபரன்ஸ் லைன்ல காம்பஸ் எடுத்து இந்த இடத்துல இருந்து, ஸோ இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும், ஸோ இங்க வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பஸ்ல இருப்பாங்க. நீங்களா அசியூம் பண்ண ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஆர்க் இப்படி ஒரு ஆர்க்கும் இப்படி ஒரு ஆர்க்கும் வச்சிங்கன்னா அந்த லைன்ல 2 பாயிண்ட்ல கட் பண்ணும். சேம் டைமென்ஷன்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு ஆர்க்கும் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு ஆர்க்கு வெட்டினீங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா அதுதான் அதோட குத்துக்கோடு, இந்த பாயிண்டோட குத்துக்கோடு.
ஸோ படி 9. ஸோ குத்துக்கோடு ஆரம்பி நீளம் 3.8 சென்டிமீட்டர். ஸோ நீங்க இந்த குத்துக்கோடு ஒரு பாயிண்ட்டுக்கு போறதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி காம்பஸ்ல வச்சு அந்த லைனுக்கு கீழே லென்த்தை வச்சு ஒரு ஆர்ச்சை கட் பண்ணி சேம் டைமென்ஷன்ல இங்க ஒரு ஆர்ச் கட் பண்ணி அந்த குத்துக்கோடு பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டைப் 2 முக்கோணம் வரைதலை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.